சுகமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். என்னப்பா சூர்யா, ஏதோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது அது ஒன்றும் இல்லைம்மா. இந்த ஸ்டெல்லா வேற வர சொல்லியிருந்தேன், இன்னும் ஆளை காணோம். ஸ்டெல்லாவா? ஆமா, கூட மாட ஒத்தாசையா இருப்பாள்ல, அதனாலதான் வர சொன்னேன்ப்பா. ஐயோ, அவ என்ன பண்ண போறாளோ? அத்தை, ஐயோ வந்துட்டாளே. ஏண்டி எம்புட்டு நேரண்டி உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது? அதான் வந்துட்டேன்ல அத்தை. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல. யோ மச்சான், என்னையா அத்தை கிட்ட இன்னும் சொல்லலை போல? என்ன என்ன சொல்ற ஸ்டெல்லா? ஏய், நீ ஏன் இப்ப பக்கத்துல வர? தள்ளிப்போ. யோ, இப்போ நம்ம ஜவுளி கடைக்கு போக போகிறோம், சரியா? அங்கே வந்து நீ என்ன பண்ண போகிற? பொண்ணுக்கு சாரீ செலக்ட் பண்ணுவ. ஆனால் நீ எடுக்கிற சாரீ எனக்காக தான் இருக்கணும், ஓகேவா? அதெல்லாம் முடியாது. யோ மச்சான், என்ன முடியாது? நீ மட்டும் அப்படி பண்ணலை, உன்னை தொலைச்சிருவேன். என்ன வரட்டுமா? இந்த ரகுக்காண்டி இந்த லூஸ் பாயிண்டெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. இவ என்ன இப்படி பேசிட்டு போறா? நான் எப்படி இவளுக்கு சாரி செலக்ட் பண்றது? அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய் சூர்யா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா. சமந்தி அம்மா அப்பதே கால் பண்ணிட்டாங்க, கடைக்கு கிளம்பியாச்சுன்னு. நம்மளும் கிளம்பலாம்ப்பா. ஓகேம்மா, நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க. நான் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நானும் ஜீவாவும் கடைக்கு வந்துடுறோம். இதை என்ன ஜீவாவை கூட்டிட்டு வரீங்களா? டேய் ரகு, ஜீவா எதுக்குப்பா? அம்மா, ஜீவாவும் நானும் தான் ஒரு சின்ன வேலையாக வெளியே போகிறோம். வரும்போது சேர்ந்து 2 பேரும் வந்துடுறோன்னு சொன்னேன். இதில் என்ன இருக்குது? சரிப்பா ரகு, நீ வேகமாக வந்துரு. இன்னைக்கு மட்டும் கடையில் இவனால ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு. என்னடி என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, உன்னை பார்த்துட்டாலும். ஆமா, நீயும் ஜீவா அண்ணனும் எங்க போறீங்க? அதுவா, எங்கேயும் போல. அப்புறம் ஆன்டி கிட்ட சொன்ன? லூசு பொண்டாட்டி, ஜீவாவும் நம்ம கூட வருவான்னு சொன்னா அம்மாவுக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு ரீசன் கேட்பாங்க, அதனால தான் இப்படி சொல்லிட்டேன். இப்போ போகிறதே ஜீவாவை பிக்கப் பண்ண தான் போகிறேன். பரவாயில்லடா. என்ன பொண்டாட்டி? ஆன்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீ தொலைஞ்சடா மாவனே. என் செல்ல பொண்டாட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? என்ன இப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டே இரு, சரியா? நான் வரட்டுமா? இவன் என்ன சொல்லிட்டு போறான், ஒண்ணுமே புரியல. சமந்தியம்மா சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரக்கானமே. அத்தை, நம்ம வேணா உள்ள போலாமா? சரி வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு இருப்போம், சமந்தியம்மா வரட்டும். அண்ணி, எனக்கு பிடிக்கவே இல்லை அண்ணி. வித்யா, இங்கேயும் வந்து அழுதுகிட்டே இருக்காத. நீ அழுகாத வித்யா, வா போலாம். அனு வா வித்யா, ஆன்ட்டி வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன சொல்லணும்? அனு, ரகு கிளம்பிட்டானான்னு கேட்டியா? அந்த வேன்னு சொன்னேன் ஆன்ட்டி. இப்போ வந்துருவாங்க. அத்தை, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் தான் செலக்ட் பண்ணுவேன், சரியா? சரிடி, எதுனாலும் எடுத்துக்கோ. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. எங்க இவங்களை இங்கே தான் நிற்க சொன்னா, ஆளையே காணோம். அண்ணி, இங்கே உள்ள வாங்க. இதோ வரோம். யோ மச்சான், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இவ தொல்லை வேற தாங்க முடியலையே. இன்னைக்கு ஜவுளி கடையா இருக்காதுடா சாமி. சூர்யா, உள்ள வாப்பா. ஸ்டெல்லா, அம்மா கூப்பிடுறாங்க, வா. யோ நில்லியா, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போ. அதெல்லாம் முடியாது. என்னாலேயும் தான் முடியாது, நீ எனக்கு தான் சாரி செலக்ட் பண்ணணும், ஓகேவா? நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இங்க என் மருமகளை அலைய காணோம். உங்க மருமக உங்க பின்னாடி தான் நிற்கிறா. ஓ, வெக்கத்துல பின்னாடி நிற்கிறாளோ? அழகா இருக்கா. வித்யா, என்ன பண்ற? முன்னாடி வா. வரமாட்டேன், எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் சூர்யா, எங்கட ஸ்டெல்லாவை காணோம்? அவ பின்னாடிதாம்மா வந்துகிட்டு இருந்தா. ஸ்டெல்லாவா? அது யாரு நீ? அவ வேற யாரும் இல்லை, நீ என்னோட அண்ணன் பொண்ணு. ஓ அண்ணி, நம்ம வித்யாவுக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடலாம். சரி சரி. இந்த ஸ்டெல்லா எங்க தான் போய் தொலைஞ்சாலும். லூசு, எப்படி வந்து முன்னாடி நிக்கிற? அக்கா, ஓரமா போ அந்த பக்கம். அக்கா நீங்க எப்படி இங்க? இது என்னோட அத்தை தான் அனு, இவங்க என் மாமா. ஓ அப்படியா?
ஆமா மாமா மச்சான்னுட்டு வந்துட்டா. இப்போ என்ன சொன்னீங்க? அம்மா தாயே நான் ஒன்றும் சொல்லல, முத தள்ளு. அதெல்லாம் முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே உன்னை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சு நிக்கிறா. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காது ஸ்டெல்லா, ஃபர்ஸ்ட் விலகு. வித்யா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, சரியா? உனக்கும் ஜீவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அக்கா, அது எப்படிக்கா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? அது அது அப்படிதான். சரி வாங்க நம்மளும் போகலாம். ம். அம்மா இந்த புடவையை பாருங்கம்மா, இது ரொம்ப அழகா இருக்கும். வேற கலர் ஏதாவது காட்டுங்கயா. அம்மா இதை பாருங்க. இவங்க புடவை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். வித்யா, அவனுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்காமா? பிடிக்கல. அவள் பார்க்காமையே புடவை பிடிக்கலன்னு சொல்கிறா. அது கூட தெரியாமல் எல்லாம் அங்கிட்டே திரும்பி உட்காந்துருக்குதுங்க. வேற ஒரு நல்ல கலராக காட்டுங்கப்பா. இந்த புடவை ஓகேவாம்மா? என்னப்பா எல்லாம் ஒரே கலராக இருக்கு. அம்மா அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அந்த புடவை எடுங்கம்மா, அது வித்யாவுக்கு நல்லா இருக்கும். அந்த ப்ளூ கலர் எடுங்க. இந்தாங்கம்மா. மாப்பிள்ளை நல்ல கலராக செலக்ட் பண்ணிட்டாரு. வித்யா, இந்தாம்மா இந்த புடவையை வச்சு பாரு. இந்த புடவை அழகா இருக்கே, இதுவே எடுத்துருவோம் சம்பந்தி. வித்யா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துரு. என்ன என்னடா நீயா சிரிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்டாட்டி. ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? எனக்கு சாரி செலக்ட் பண்ண. அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணா அம்மா அந்த இருக்காங்க பாரு, கேட்டு வாங்கிக்கோ. ஓ அப்படியா? அதையும் பார்ப்போம். நல்லாவே பாரு. சரிம்மா ராதா, அனு, எல்லாரும் இங்கேயே உட்காந்துருக்காம அவங்களுக்கு தேவையானதை போய் பாருங்க. சரி த. டேய் மச்சான் வாடா நம்மளும் போகலாம். இல்லடா மச்சான், நான் இங்கேயே நிக்கிறேன், நீ போயிட்டு வா. ஸ்டெல்லா. என்னடா ஜீவா, நீ போலையா? இல்ல வேணா ஸ்டெல்லா, நான் இங்கேயே இருக்கேன். டேய் ஜீவா, எனக்கு எல்லாமே தெரியும்டா. இவ என்ன அவங்கிட்ட தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஸ்டெல்லா, என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? அம்மா அங்க என்ன பேசிட்டு இருக்க? அதையே நீங்க கேக்குறீங்க? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். அது அது நான் கேட்க தான் செய்வேன். ஏன்? உன்னை கேட்டது தப்புதான் தாயே, போ. நல்லா இருக்கா? வாவ், பியூட்டிஃபுல். என் மருமகளுக்கு இந்த கலரு நல்லா இருக்கே. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ, காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் என்னப்பா சூர்யா, இந்த புடவையை எடுத்துக்கலாமா? ம் ரொம்ப அழகா இருக்கு. சரிங்க, இந்த புடவையவே பேக் பண்ணிருங்க. சரிங்கம்மா. ஜீவா, டோன்ட் ஃபீல் ஜீவா. ஸ்டெல்லா ப்ளீஸ், இதை தோட விட்டுரு, இனிமே இப்படியெல்லாம் பேசாத. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா ஸ்டெல்லா, இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும். இவங்கிட்ட இவ என்ன பேசிக்கிட்டே இருக்கா? பக்கத்துல போனோம்னா உனக்கு என்னன்னு வேற கேட்பா. டேய், சூர்யா மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் புரிஞ்சுக்கிடுவாருடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஸ்டெல்லா ப்ளீஸ். ரகு கூட சேர்ந்து நீயும் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு ரகுங்க அம்மாவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓ, அப்ப அவங்க சம்மதிச்சு நடந்தா உனக்கு ஓகேவா? அது அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கும். லூஸ் மாதிரி எதையாவது உளறிக்கிட்டே இருப்பா.